Welcome to my channel DX Mobile Service. On7 Prime இந்த மாடல் வந்து சார்ஜ் பின் கம்ப்ளைண்ட்டுக்காக வேண்டி நம்மள்ட்ட வந்திருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டச் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு தான் சார்ஜ் பின்னுக்கு போக முடியும். முதல்ல ஹீட் பண்ணிக்கிடுவோம். ஹீட் பண்ணிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து டிஸ்பிளே பிரிச்சுக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிடுவோம். நல்ல பொறுமையாக எல்லாம் எடுக்கணும். பொறுமையாக தான் இது பண்ண முடியும். அவசரப்பட்டாதீங்க, டிஸ்பிளே உடஞ்சி போயிடும். ஏற்கனவே இந்த மொபைல் வந்து வேற ஏதோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பேஸ்ட் வந்து அடுத்து போட்டதுனால கொஞ்சம் டைட்டாக இல்லை. இதே ஒரிஜினல் மொபைல் இது வரைக்கும் பிரிக்காத மொபைலாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே ஏதோ சர்வீஸ்க்காண்டி வெளியில் பிரிச்சிருக்காங்க, இந்த டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. சரி, முதல்ல நம்ம டிஸ்பிளே கனெக்டர் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. சிம் ட்ரே எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி. பொறுமையா பிரிச்சு எடுங்க. சென்டர் கேஸும் பேக் ஃப்ரேமையும் தனியா எடுக்கணும். ஏற்கனவே இருந்ததுனால பேஸ்ட் ரொம்ப ரிமூவ் ஆயிருக்கு. போர்டில் எங்கிட்ட ஸ்க்ரூ இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்க்ரூ இல்லை, ஆனால் நெட்வொர்க்கை ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகே, ஹெட்ஃபோன் ஜாக்கு, முன்னாடி வர பட்டன்ஸோட இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. போர்டை எடுத்துருங்க. இப்போ பின் வந்து உள்ளதான் கட் ஆயிடுச்சு. வாட்டர் லாக் டேமேஜ் வேறு. ஓகே, உள்ள பின்னையும் போச்சு. பின்னு தான் மாற்றணும். ஓகே, மாற்றிடுவோம். இது வந்து இப்போ பக்கத்துலேயே மைக் இருக்கு, அதனால ஹீட் ப்ரொடெக்ஷன் அந்த டேப்பை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா ஹீட் பண்ணிட்டு எடுக்கிறப்போ ஓவர் ஹீட் ஆச்சுன்னா மைக் கேட்காம போயிடும். திருப்பி அதுக்கும் தனியாக வேலை பார்க்கணும். அதனால தான். ஓகே, ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிக்கிறோம். ஹீட்டு 320, ஏர் வந்து 60 வச்சுக்கோங்க. அப்படியே ப்ளோ பண்ணி நல்லா ஃபுல்லும் ஹீட் பண்ணி நல்லா பொறுமையாக எடுத்துருங்க. சால்ட்ரின் விற்க வச்சு கம்ப்ளீட்டாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கழட்டும் போதே எந்த லைனும் கட் ஆகாமல் பொறுமையாக தான் கழட்டணும். கழட்டி முடிச்சுட்டு சால்ட்ரின் விற்க வச்சு அந்த கேப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் மாடல் பின் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக பொசிஷன் வச்சுட்டு பிபிடி பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம்.
பிபிடி பேஸ்ட் மேலேயும் வச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறோம். இன்னும் நல்லா சால்ட்ரு பண்ணுற வரைக்கும் ஃபுல்லு சால்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, உன்னோட லைன் வந்து ஒன்று டச் ஆகிடக்கூடாது, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 4 லெக்ஸையும் இந்த 4 காலையும் வந்து நம்ம சால்ட்ரின் பண்ணிக்கிடுவோம். 4 லெக்ஸையும் நல்லா சால்ட்ரு பண்ணிடுங்க. அப்படியே பேக் சைடும் நல்லா 4 லெக்ஸையும் சால்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோ முடிஞ்சு. இன்னும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ண வேண்டியதுதான். இந்த ஹீட்டு டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே மாட்டி செக் பண்ணிக்கிற வேண்டியதான். செக் பண்ணி காட்டுறோம். சார்ஜ் 1.6 ஆம்ப் எடுக்குது. ஓகே, 1% சார்ஜ் இருக்கு. சரி, ஓகே, இன்னும் ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். இருங்க, எல்லா ஸ்க்ரூவும் போட்டுக்குங்க. போட்டுட்டு பேஸ்ட்டு ஃபுல்லும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஃபிட் பண்ணிடுவோம். நல்லா ஃபிட் பண்ணிடுங்க. சிம்டு எல்லாம் போட்டாச்சு. சார்ஜை போட்டு செக் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். Thank you for watching. Thank you.